வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் பீச்சை பார்க்கலாம் வாங்க. சோழிங்கநல்லூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சோழிங்கநல்லூர்லேருந்து ஆட்டோ வசதி நிறையா இருக்குது. இதுதான் பனையூர் பீச்சோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்தோடனே அலைகளுடைய சத்தம் கேட்குதுங்களா? ரோடெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது. சண்டேஸில் இங்கே வர்றது பெட்டர்னு நினைக்கிறேன். மற்ற நாட்களில் கூட்டம் இருக்குமா என்னன்னு தெரில. மெயினாக மெரினா மாதிரி கசகசப்பாக இல்லை, வியாபாரிகளுடைய தொந்தரவு இல்லை, குழந்தைகள் எவ்வளோ ஆனந்தமாக ஓடுறாங்க பாருங்களேன். உண்மையாகவே கடலுங்கிறது ஒரு ஆனந்தம் அளிக்கக்கூடிய விஷயந்தான், எந்த வயதினராக இருந்தாலுமே. உள்ளுக்குள்ளே நம்ம இப்போ வந்துட்டோம். பீச் வந்து நல்லா நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். மெரினா மாதிரி ரொம்ப மோசமாகலாம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைகளை பார்க்கும்போது நம்மளும் குழந்தைகளாகவே மாறிடுவோம். கடல் அலைகளில் காலை நினைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். இங்கே பார்த்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த லயன் ஃபிஷ்ஷுங்கிறது இது ஆக்சுவலாக அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வந்திருக்குது. இங்கே யாராவது வளர்த்துறதுக்காக கொண்டு வந்து விட்டுட்டாங்களா என்னென்னு தெரில. இந்த பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதனால் ஆக்சுவலாக பாய்சனஸ்டு ஃபிஷ்ஷு. இங்கே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், மற்ற நம்மளோட நேட்டிவிட்டி ஃபிஷ்ஷஸ் பூராத்தையுமே அழிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், ஒரு ஜெல்லி ஃபிஷ் ஒன்று இறந்து போய் கிடக்குது. பனையூர் பீச்சில் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் இதுதான். நிறைய நம்மளுடைய கடற்கரை ஓரத்தில் பவளப்பாறைகள் இருக்குது. எவ்வளோ மீன்கள் இறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த லைன் ஃபிஷ் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு இப்போ தான் அதை கண்டே பிடிச்சிருக்காங்க. இது வந்து பாருங்கள், எவ்வளோ அழகான மீன்கள். நீங்கள் எங்களுடைய இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிஜிபி மெரைன் கிங்டத்தில் இந்த மாதிரி அழகான மீன்களை தொட்டியில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே எப்படி இறந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா ரொம்ப காமாக இருக்கும். அலைகளோட சத்தத்தோடு நடந்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆனந்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இந்த சைடில் தெரியுது பார்த்திங்களா, மணல் திட்டு. இரவு நேரத்தில் அவ்வளோ தூரத்துக்கு அலைகள் வரும். இப்போதைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணி ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குப்பைகள்லாம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போவே கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரைக்குமே வந்துருச்சு. காலைல அப்படியே அந்த அலைகளோட சத்தத்தோடு நடந்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஆனந்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து மோரே ஈல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் வந்து விஜிபி மெரைன் கிங்டத்தில் எடுத்தது. இது ஆழ்கடலில் இருக்கக்கூடியது. ஆனால் பாருங்கள், இந்த லயன் ஃபிஷ்ஷினுடைய தாக்கத்தினால இங்கே இறந்து போய் கரையை ஒதுங்கி இருக்குது. இந்த மாதிரி இயற்கையை அழிக்கக்கூடியதில் வந்து இந்த லைன் ஃபிஷ் நிறைய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் அடுத்த முறை போகும்பொழுது பனையூர் பீச்சுக்கு போங்க. அதிகமான கூட்டம்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த இடத்த.